வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் சுகாதாரத்துறையில் ஊழல், முறைகேடு, பொறுப்பின்மை ஆகியவை நீண்ட காலமாகவே பொதுமக்களின் நம்பிக்கையினை குலைத்துள்ளது. இதனை வெளிப்படையாக பேச தயங்காத நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முக்கியமானவராக திகழ்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. வைத்தியராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட அர்ஜுனா மக்களின் சுகாதார பிரச்சனைகளை நேரடியாகவே அறிந்தவர். அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது பலமுறை வைத்தியசாலைகளில் இடம்பெறும் ஊழல் செயல்பாடுகளை வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்துகள் கொள்முதல், மருத்துவ உபகரணங்களின் இறக்குமதி, மருத்துவமனைகளின் நிர்வாக செயல்பாடுகள் என்று பல்வேறு துறைகளிலே இடம்பெறுகின்ற முறைகேடுகள் குறித்து அவர் தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார். அர்ஜுனா சுட்டிக்காட்டியதாவது, அரச மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கான மருந்துகள் போதாமை ஏற்படுவதற்கு பிரதான காரணம் சப்ளையர்கள் மற்றும் அதிகாரிகள் இடையேயான ஒப்பந்த ஊழல்களே. மேலும் சில வைத்தியசாலைகளிலே விலை உயர்ந்த உபகரணங்கள் வாங்கப்பட்டும் அவை பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு பொதுமக்களின் நிதி வீணாவதும் அதே நேரத்தில் நோயாளிகள் உயிரிழப்பதற்கான அபாய நிலை உருவாகுவதும் கடுமையான குற்றமாகும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். சுகாதாரத்துறையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்க அரசாங்கம் தயாராக இல்லை என்பதை அர்ஜுனா பலமுறை சாடியுள்ளார். ஊழல்களில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை பதவி உயர்வுகளால் பாராட்டும் நிலைமைதான் ஊழலுக்கு ஊக்கம் அளிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுனாவின் வலியுறுத்தலின் அடிப்படையில் சுகாதாரத்துறையின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மக்களின் நிதி முறையாக பயன்படுத்தப்படுவதை கண்காணிக்கவும் பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவரின் போராட்டம் வெறும் அரசியல் குற்றச்சாட்டாக அல்லாது ஒரு வைத்தியராக மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படும் குரலாகவே பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் சுகாதார அமைப்பில் இடம்பெறும் ஊழல்களை வெளிச்சமிட்டு காட்டி வரும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மக்களின் உயிர் பாதுகாப்பிற்காக அரசாங்கத்தை பொறுப்பேற்க தூண்டி நிற்கின்றார். இந்த வகையில் அர்ஜுனா எம்பி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 2500 மில்லியன் ரூபாய் ஊழல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து வைத்தியர் ஒருவரினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். அதாவது குறித்த ஊழல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை குழு ஆகியவற்றில் இதனை வெளிப்படுத்திய வைத்தியரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், கடந்த அரசாங்கத்தில் தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசியினை இறக்குமதி செய்து குற்றச்சாட்டின் பேரில் அப்போதைய சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டு இன்று வரை நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த விடயம் மிக பாரதூரமான மோசடி என்பதோடு அப்போது அது மிகப்பெரிய ஊழல் மோசடியாக பார்க்கப்பட்ட அதே நேரம் தற்போதைய அரசாங்கத்திலும் அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த விடயம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்களுக்கு விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல். இது தொடர்பில் குறிப்பிட்ட அர்ஜுனா எம்பி இந்த மோசடி விடயத்தில் மருத்துவத்துறையுடன் தொடர்புடைய முக்கிய அதிகாரிகள் இதில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே குறிப்பிடுகிறார். இவ்வாறான மருத்துவ ஊழல்கள் வடக்கு பிரதேசங்களில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. ஆனால் இவை தொடர்பாக நாம் குறிப்பிட்ட போது யாரும் நம்பவும் தயாரில்லை. அதே நேரம் முறைப்பாடு அளித்தும் அவை தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் மிக வேகமாக எடுக்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டார் அர்ஜுனா. ஆனால் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கும் இந்த விடயம் கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மோசடியினை போல மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக வெடித்திருக்கிறது. இது தொடர்பாக அர்ஜுனா தெரிவித்த போது குறித்த விடயத்தில் காலாவதியான மருந்துகள் அல்லது காலாவதி திகதியை அண்மிக்கும் மருந்துகளை பெற்று நோயாளர்களுக்கு வழங்குகின்ற பொழுது அவை பரிசோதனை முடிவுகளில் பிழையான முடிவுகளை காட்டும். தொடர்ந்து குறித்த பிழையான முடிவுகளை வைத்து வைத்தியர்கள் நோயாளர்களுக்கான சிகிச்சைகளை முன்னெடுக்கும் நிலையில் இது ஒரு மிக பாரதூரமான பிரச்சனையே ஆகின்றது. இந்த நிலையிலேயே குறித்த முறைப்பாடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை உடனடியாக ஆரம்பித்திருக்கிறாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு தெரிவித்த அர்ஜுனா மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியினையும் தெரிவித்தார். அது என்னவென்றால், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலை சம்பந்தமாக தம்மால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கடிதம் மூலம் தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அதன்படி விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக குற்றவாளிகளுக்கு எதிராக தற்போதைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டவர் சில சந்தர்ப்பங்களில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குறித்த குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் என்றும் கூறினார். ஊழலுக்கு எதிராக என்று வந்த அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறது என்பதே உண்மை. எனினும் வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் போது வடக்கு மாகாண சபையின் கீழ் குறித்த வைத்தியசாலைகள் வரும் இடத்தில் அப்போது முழு ஊழல்வாதிகளுடைய வரலாறுகளும் தோண்டி எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தருகின்றார். மன்னாரில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை திட்டம் தொடர்பாக தீவிரமான எச்சரிக்கையினை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய அவர், இந்த திட்டம் காரணமாக மன்னார் நிலம் சுடுகாடாக மாறும் அபாயம் உருவாகும் என்றும் மக்களின் வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். மன்னார் என்பது வடக்கு மாகாணத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம்.
அங்கு ஏற்கனவே 35 காற்றாலைகள் உள்ளன. அதற்கு பின்னரும் மேலும் 15 காற்றாலைகள் நிறுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது அதை ஜனாதிபதி கூட்டம் ஒன்றின் வழியாக தீர்மானிக்க வேண்டும் என்று முன்பு உறுதி அளித்திருந்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் அந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சர்கள் மன்னாருக்கு சென்ற போது மக்கள் கடுமையாக எதிர்த்து அவர்களை விரட்டிய சம்பவம் நடைபெற்றதையும் நினைவூட்டி இருந்தார். இருந்த போதிலும் அந்த எதிர்ப்புகளை புறக்கணித்து மீண்டும் காற்றாலை திட்டத்தை ஆரம்பிக்க அரசு முயற்சிப்பதாகவே குற்றம் சாட்டினார். மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி என்பது உண்மை. ஆனால் 45 காற்றாலைகள் கொண்டு வரும் போது மக்களின் வாழ்க்கையில் எந்த வகையான அடிப்படை அபிவிருத்தி ஏற்படுகிறது? மன்னார் மக்களின் வாழ்வாதாரம் எங்கு போகின்றது? இன்று அவர்கள் தங்கள் நிலத்தை இழந்து வேளாண்மையையும் மீன்பிடியையும் கைவிட வேண்டிய சூழல் உருவாகும் அபாயம் இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் முயற்சிகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டம். சுற்றுச்சூழல் நன்மைகள் மற்றும் மின்சார உற்பத்தி திறன் என்று பல்வேறு பலன்களை வலியுறுத்தி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் இதன் பின்னால் மறைந்துள்ள அபாயங்களை வெளிக்கொண்டு வருகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். மன்னார் மாவட்டம் இயற்கை வளங்கள், உயிரியல் பல்வகைமை, கடல்சார் உயிரினங்கள் மற்றும் பறவைகள் குடியேறும் மைய புகழ் பெற்றது. இத்தகைய ஒரு சூழலில் காற்றாலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதனால் அங்கு வாழும் மக்கள், சுற்றுச்சூழல், நிலம் மற்றும் இயற்கை சமநிலைக்கு தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருந்தார். அதாவது மன்னார் இயற்கை வளங்கள், பறவைகள் குடியேறும் சர்வதேச தளமாக பரவலாக அறியப்படுகின்றது. காற்றாலை கருவிகள் பறவைகளின் இனங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். காற்றாலை திட்டத்தின் கட்டுமான பணிகளுக்காக பெரும் அளவில் நிலப்பரப்புகள் அகலப்படுவதும் மணல் மற்றும் மண் பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதும் காரணமாக மன்னாரின் நிலவளம் நீண்ட காலத்துக்கு சேதமடைந்து சுடுகாடாக மாறும் அபாயமே இருக்கின்றது. அத்தோடு திட்டத்தின் போது ஏற்படும் ரசாயன மற்றும் எரிபொருள் கசிவுகள் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடியவை. இதனால் வேளாண்மை, மீன்பிடி மற்றும் குடிநீர் பாதுகாப்பு நேரடியாக பாதிக்கப்படுகின்ற நிலைமை உருவாகும். மன்னாரில் பெரும்பாலான மக்கள் வேளாண்மை மற்றும் மீன்பிடி ஆகியவற்றில் தங்கள் வாழ்வாதாரத்தை வைத்துள்ளார்கள். காற்றாலை திட்டத்தால் நிலங்கள் உலர்ந்து போகும் சூழல் உருவானால் அந்த பகுதிகளில் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. மேலும் மீனவர்கள் கடல்சார் பகுதிகளில் காற்றாலை உபகரணங்கள் மற்றும் தொடர்புடைய கட்டமைப்புகள் தடையாக இருக்கும் என்பதால் அவர்களின் வருமானமும் குறையக்கூடும். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்கள் அவசியம் என்பதையும், ஆனால் அவை சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காதவாறு திட்டமிடப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். மக்களின் நிலங்களையும் இயற்கை வளங்களையும் தியாகம் செய்து ஆற்றல் உற்பத்தி முன்னெடுக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சாடியிருந்தார். அத்துடன் திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கைகள் வெளிப்படையாகவே வெளியிடப்பட்டு மக்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மன்னார் காற்றாலை திட்டம் இலங்கையின் மின்சார தேவைக்கு ஒரு தீர்வாக கருதப்படுகிறது. ஆனால் மக்களின் நிலம் சுடுகாடாக மாறும் அபாயம், வாழ்வாதாரத்தை இழப்பது, சுற்றுச்சூழல் அழிவு ஆகியவை மிகப்பெரிய சவாலாக காட்சியளிக்கின்றன. அர்ஜுனா வலியுறுத்தியபடி அரசு மக்களின் குரலை கேட்டு அடிப்படை வசதிகளை உருவாக்கும் பெயரில் மக்களின் எதிர்காலத்தை அளிக்கும் திட்டங்களை தவிர்க்க வேண்டியது என்பது மிக முக்கியம். அல்லது இத்தகைய திட்டங்களை திட்டமிடும் போது மக்களின் நலனும் இயற்கை பாதுகாப்பும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அர்ஜுனா வலியுறுத்தி இருந்தார்.